எனக்குள்ளதான் இருக்குது. எல்லாரும் சொல்லுவோமா, எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அது எனக்குள்ள இருக்கிறது. எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு தேவையான பணம், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. இதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. திருப்பம் 1 கொரிந்தியர் 2:16 கடைசி பகுதி பாருங்க. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சிந்தை. கிறிஸ்துவினுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை? செழிப்புள்ள சிந்தனை, ஆரோக்கியமுள்ள சிந்தனை, சந்தோஷமுள்ள சிந்தனை. தேவன் கிறிஸ்துவுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்திருந்தார். மரணம் கூட அவரை மேற்கொள்ள முடியல. மரணத்தையே மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு. இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தனை. என்ன சிந்தனை? என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் பலத்துல சொல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அதனால சொல்றேன். நீங்க நினைச்ச கூடாது ரொம்ப பெருமை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறேன். பெருமை என் மேல பெருமை கிடையாது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எனக்காக கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அந்த முடித்ததின் மேல உள்ள பெருமை, கிறிஸ்துவின் மேல உள்ள பெருமையில தான் நான் என்ன சொல்றேன்? என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வாழ்நாளில் ஒரு நாளும் நான் பலவீனமா இருக்க போவதில்லை. பாவியாக நான் இருக்க போவதில்லை. தரித்திரத்தில் இருக்க போவதில்லை. ஏன் இருக்க போவதில்லை? கிறிஸ்துவின் சிந்தை. எது கிறிஸ்துவின் சிந்தை? நான் செழிப்பாக இருப்பது, நான் ஆரோக்கியமாக இருப்பது, நான் பலத்தோடு இருப்பது, நான் நன்றாக இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழ்வது. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப அந்த சிந்தை தான் எனக்கு என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். திருப்பம் எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நான் செத்து போய்தான் இருந்தேன் பாருங்க இவ்வளவு நாள். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எல்லாம் செத்து போயிருக்கிறது. செத்து போயிட்டான். எப்ப செத்தான் மனுஷன்? ஆண்டவர் சொன்னார் பாரு, இந்த கனியை நீ என்னைக்கு சாப்பிடாயோ அன்னைக்கு நீ சாவான்னு சொன்னார். என்னைக்கு அவன் கீழ்ப்படியாம அதை செஞ்சானோ அன்னைக்கு அவன் செத்துட்டான். எங்க செத்துட்டான்? உள்ள செத்து போயிட்டான். ஆவியில செத்து போயிட்டான். ஆவி செத்து போனதுனால கொஞ்சம் கொஞ்சமா சரீரமும் செத்து போயிடுச்சு. மனிதனை சாவை கடவுள் உண்டாக்கல. நினைச்சிடறாங்க சாவே கடவுள் தான் உண்டாக்குனாருன்னு. கடவுள் உண்டாகல. சாவு பாவத்து நிமித்தமாக சாவு வந்தது. ஆனா அந்த சாவை கூட நன்மையாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமா அது ஜெயிச்சிட்டார். அதை ஒரு வழியா உண்டு பண்ணிட்டார். இந்த பாவ சரீரத்தை இங்க விட்டுட்டு நம்ம எங்க பண்றது? நித்தியமா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்காக அந்த மோசமானதை கூட சரி பண்ணிட்டார். ஆனா நீங்க என்னைக்கு மறுபிறப்பு அடைகிறீர்களோ அன்னைக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். செத்து போலங்க நீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், உங்க ஆவி உயிர்ப்பித்த உள்ளதா இருக்குது. உங்க வாழ்க்கையில ஏதாவது செத்து போயிருந்துச்சுன்னா அதை உயிர்ப்பிக்க முடியும். அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. ஒருவேளை உங்க சரீரம் செத்து போயிருக்கலாம், பலவீனத்தால செத்து போயிருக்கலாம், உங்க குடும்பம் பிரச்சனையில செத்து போயிருக்கலாம், உங்க பொருளாதாரம் செத்து போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அது உயிர்ப்பிக்க முடியும். ஏன் உயிர்ப்பிக்க முடியும்? அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை எனக்குள்ள இருக்குது. நீங்க சும்மா சாதாரண நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் நான் சாதாரண ஆளுங்க,
நம்மளால என்னங்க முடியும்? நம்ம ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பாரா? உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. உங்க கையில எத்தனை விரல் இருக்கு? 5 இருக்கு. எனக்கு என்ன 12 இருக்கா? 5 தான் இருக்கு. நான் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் நடக்கும், நீங்க உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாலும் நடக்கும். பலவீனமாயிடுச்சு என்ன பண்ணும்? டக்குன்னு கை எடுத்து வைக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமான வியாதி போயிடுச்சு நாமத்தால. நான் எனக்கு எப்படி ஜெபம் பண்றது? வேற ஒரு பாஸ்டர் பாக்குறதா? இல்ல இல்ல இல்ல, ஜெபம் பண்ணலாம் பாருங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வியாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கே விசுவாசிக்க முடியல, நம்ம போய் ஜெபம் பண்றோம் பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்னு தெரியாது. அப்ப நீங்க போய் ஜெபம் பண்றீங்க. பேதுரு அப்படிதான் பண்ணாரு. பிச்சைக்காரனுக்கு தெரியல அவனுக்குள்ள வல்லமை இருக்குன்னு, ஏன்னா இன்னும் ரட்சிக்கவே படல. அதனால பேதுரு போய் சொல்றான். பேதுரு சொல்றான், என்னில் இருக்கிறதே உனக்கு தருகிறேன். உட்கார்ந்து ஜெபம் பண்ணல, முட்டி போட்டு ஆண்டவரே கதறுகிறேன். இந்த பிச்சைக்காரன் ஐயோ இப்படி ஆகி போயிட்டானே, என்ன பண்றது ஆண்டவரே, வா தம்பி ஒரு 2 நாள் உபவாசம் போடலாம். அப்படியே கூட்டு போனா, கண்ணை கூட மூடல, முட்டியும் போடல, கைய பிடிச்சு தூக்கி விட்டான். என்னில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், எழுந்து நட. பிச்சைக்காரன் சின்ன வயசுல இருந்து நடந்ததே கிடையாது, பிறந்ததே சப்பானி. ஆனா உள்ள இருந்து வல்லமை வெளியே போயிருச்சு, நடந்துட்டான். நான் சொல்றேன், செத்து போயிருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் உயிர்ப்பிக்க வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் பிரச்சனையை பார்த்து கவலைப்பட விடாது, அழுதுட்டு இருக்க கூடாது. பாருங்க, ரொம்ப மோசமான பிரச்சனைங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்றக்கூடிய ஒரு அபார ஆற்றல் சக்தி ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குது. எப்ப இருக்குது? 2000 ஆண்டா இருக்குது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு கொடுக்கச்சு. என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அன்னைக்கே கொடுத்தாச்சு. இப்ப நான் அதை என்ன பண்ணணும்? அதை அறிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்புவோம் 1 கொரிந்தியர், மன்னிக்கவும், எபேசியர் 2. எபேசியர் 2 6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை எல்லாத்தையும் கொடுத்திருக்குது பாருங்க. கிருபை மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நான் இவ்வளவு பேச்சு பேசினேன்ல, எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது, எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாவே கொடுத்துட்டாரு, ஏராளமா கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் உங்களுக்கு இருக்குது, அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கவே படாம இருக்காங்க. ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்பதான் வாசித்து காட்டின சர்வலோகத்தையும் பாவத்தையும் அவர் சுமந்துட்டாரு. அப்ப அவன் பாவி கிடையாது. ஆனா இன்னும் பாவியா தான் இருக்கிறான், இன்னும் ரட்சிக்கவே படல, இன்னும் வியாதியில தான் இருக்கான். கிறிஸ்தவங்க எத்தனை பேர் வியாதியில இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டுதான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்? சுகம் உள்ள இருக்குது, செழிப்பா இருக்குதுன்னு. எல்லாரும் செழிப்பா இருக்கிறாங்களா? எனக்கே காசு இல்ல, எனக்கு வியாதி இருக்குது பாருங்க. ஏன்? அப்போ என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை கொடுக்கப்படுது. கிருபைன்னா என்னது? அளவிடப்பட முடியாது, தாராளமா நம்மளுக்கு கொடுக்கப்படும். நம்மளுக்கு தகுதி கிடையாது, வாங்கவே முடியாது. சுகத்தை வாங்க முடியுமா? செழிப்பெல்லாம் வாங்க முடியுமா? பாவத்தின் நிமித்தமாக வருகிற சாபத்தின் எல்லாத்தையும் மீட்டு நம்மளை நீதிமானாக்கிறார், வாங்க முடியுமா? முடியாது. நம்மளுக்கு தகுதி இருக்கா? கிடையாது. அளவு விட முடியுமா? அதுவும் முடியாது. இது கடவுளா நம்மளுக்கு கொடுக்கிற ஈவு, பரிசு. கொடுத்துட்டாரு. ஆனா நான் எடுத்துக்கிட்டேனா? நான் எடுக்கல. அவர் கொடுத்துட்டாரு, நான் அதை எடுக்கல. அவர் மேல தப்பு கிடையாது, என் மேலதான் தப்பு.
நான் எப்படி எடுத்துக்கிறது? அதான் விசுவாசம். கடவுள் தாராளமா எல்லாத்தையும் எனக்குள்ள கொடுத்துருக்கிறாரு பாருங்க, அதான் கிருபை. நான் அது எல்லாத்தையும் எடுத்து என் வாழ்க்கையில கொண்டு வர்றேன் பாருங்க, அதான் விசுவாசம். கடவுள் எல்லாம் செஞ்சுட்டார்ல, நல்லா போய் தூங்கலாம். தூங்குங்க, தூங்குறது தப்பு கிடையாது. ஆனா அவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு, அதை நான் இப்ப வெளியே கொண்டு வரணும். எனக்குள்ள இருக்குது ஆரோக்கியம், உங்களுக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நீங்க அழ வேணாம், செழிப்பு உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு பண தேவை, உங்க வீடை வாங்குறதுக்கு, உங்க காரை வாங்குறதுக்கு, உங்க பூமியில ஒரு நல்ல வாழ்க்கையை வாங்குறது உங்களுக்கு பணம் வேணும். அது எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. கடவுள் கொடுத்துட்டாரு, இனிமேல் கொடுக்க போறது கிடையாது. கடவுள் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதனாலதான் கொடுங்காண்டவரே கொடுங்காண்டவரே ஜெபம் பண்ண கூடாது. ஏன்னா அது ஜெபமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணோம்? என் விசுவாசத்தை கொண்டு அதை வெளியே கொண்டு வரணும். உள்ள ஏற்கனவே நான் செழிப்பா இருக்கேன், ஆனா வெளியே ஓட்டாண்டியா இருக்குது. பாக்கெட்ல காசு கிடையாது. அப்ப உள்ள இருக்கிறது நான் வெளியே கொண்டு வரணும். எப்படி உள்ள இருக்கிறது வெளியே வரப்போது? அது விசுவாசத்தினால வருகிறது. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்ன சொல்றேன்? எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறாரு, அதே நான் பாக்குறேன், வேற எதுவுமே பார்க்கல. டேவிடோட போன ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்க, அவர் சபையில 10 லட்சம் பேர் வராங்க. ஒரே டைம்ல 45,000 பேர் உட்காரலாம். அவ்வளவு பெரிய சபை. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு காடை எடுத்து செழிப்பாக்கி பயங்கரமா கண்டிருக்காரு. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாராம், மேல பாருன்னாராம். ஒரு மேல பார்த்தாரு. கீழே பாருன்னாராம். கீழே பார்த்தாராம். ஆண்டவர் இப்ப சொன்னாராம், ரெண்டையும் ஒரே நேரத்துல பாரு. மேலையும் பார்க்கணும், ஆனா கீழையும் தெரியணும். எப்படி தெரியுமா? பாருங்க, தெரியுதா? மேலனா மேல பார்க்கணும், கீழேனா கீழே பார்க்கணும். ரெண்டையும் சேர்த்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உங்க பிரச்சனையும் தேவனுடைய வார்த்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. தரித்திரத்தையும் செழிப்பையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. சுகத்தையும் வியாதியும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. நீங்க பார்த்தா வியாதியை பார்க்கணும், இல்ல சுகத்தை பார்க்கணும். நான் சுகத்தை தான் பார்க்க போறேன், நான் செழிப்பை தான் பார்க்க போறேன், நான் பிரச்சனையை பார்க்கல, வார்த்தையை தான் பார்க்க போறேன். உங்க குடும்பம் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கு, உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்குது, பாக்கெட் ஃபுல்லா காலியா இருக்குது, எதை பார்க்க